அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய கொடூர வான்வழி தாக்குதலில் ஈரானின் நீண்டகால தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்ட செய்தி உலகையை உலுக்கியது. அந்த அதிர்ச்சியிலிருந்து ஈரான் மக்கள் மீள்வதற்குள் அடுத்த சுப்ரீம் லீடர் யார் என்ற கேள்விக்கு விடை கிடைத்துவிட்டது. ஈரானின் இடைக்கால உச்ச தலைவராக அயதுல்லா அலி ரேசா அராவி நியமிக்கப்பட்டுள்ளார். மிக இக்கட்டான போர் சூழலில் ஈரானை வழிநடத்தும் மிகப்பெரிய பொறுப்பு இவர் தோளில் சுமத்தப்பட்டுள்ளது. யார் இந்த அலி ரேசா அராவி? 1959ஆம் ஆண்டு ஈரானில் யாஸ் மாகாணத்தில் பிறந்த இவர் ஆரம்பம் முதலே ஆன்மீக கல்வியில் கரை கண்டவர். மறைந்த தலைவர் கமேனியின் நம்பிக்கைக்குரியவராக திகழ்ந்த இவர் கும் நகரில் உயர்கல்வி கற்று இஸ்லாமிய சட்டங்களை வகுக்கும் உயரிய அந்தஸ்தான முஜ்தாஹித் நிலையை அடைந்தவர். அல் முஸ்தபா சர்வதேச பல்கலைக்கழகத்தின் தலைவராகவும் ஈரானின் மிக முக்கிய அரசியல் அங்கமான கார்டியல் கவுன்சில் உறுப்பினராகவும் பதவி வகித்த அனுபவம் இவருக்கு உண்டு. இவர் சாதாரண ஆளில்லை. மதகுருமார்கள் அரசியலில் ஈடுபட வேண்டும், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுக்க வேண்டும், புரட்சிகரமான சிந்தனையோடு இருக்க வேண்டும் என்று வெளிப்படையாக பேசியவர். கமேனியின் வழியில் இவரும் ஒரு உறுதியான நிலைப்பாட்டை கொண்டவர் என்பதால் அமெரிக்க மற்றும் இஸ்ரேலுக்கு எதிரான ஈரானின் போக்கை இவர் எப்படி கையாளப் போகிறார் என்பதுதான் இப்பொழுது உலக நாடுகளின் எதிர்பார்ப்பு. 1979 இஸ்லாமிய புரட்சிக்கு பிறகு நடக்கும் இரண்டாவது அதிகார மாற்றம் இது. ஈரானின் அரசியலமைப்பு சட்டத்தின்படி நிபுணர்கள் சபை கூடி நிரந்தர தலைவரை தேர்ந்தெடுக்கும் வரை அலி ரேசா அராஃபி தான் ஈரானின் இடைக்கால தலைவராக செயல்படுவார். ஒரு பக்கம் பற்றி எரியும் போர், மறுபக்கம் கமேனியின் மரணம். இந்த இக்கட்டான நேரத்தில் உள்நாட்டு அரசியலை சமாளித்து வெளிநாட்டு போரையும் எதிர்கொள்வாரா இந்த புதிய தலைவர்? பொறுத்திருந்து பார்ப்போம்.